ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில் ஒரு வைரல் வீடியோ போயிட்டே இருந்தது. ஒரு தொகுப்பாளினி ஒரு பட விழால பேசுறாங்க மேடையில. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, உங்களுடைய ஆடையானது வெயிலுக்கு தகுந்த ஆடைக்காக இப்படி போட்டிருக்கீங்களா? அவங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த தொகுப்பாளினிய ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க கொஞ்சம் தடுமாறி அதுக்கு பதில் சொல்றாங்க. இது எனக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியா இருக்கு அப்படின்னு அவங்க அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க ரிவீல் பண்றாங்க. அடுத்த ப்ரோக்ராம்ல ஏன் என்னை பார்த்து இது மாதிரி கேட்டீங்க, இதே நடிகைங்களை எல்லாம் பார்த்து இது மாதிரி கேட்பீங்களா அப்படின்லாம் அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. இதுல பின்புறத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெயில் சம்பந்தப்பட்ட சில டிப்ஸ் அவங்க கொடுக்கும் பொழுது, அப்போ உங்களுடைய உடையும் வெயிலுக்காக தான் நீங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு இருக்கீங்களா, இந்த உடையை போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. சடனா ஒரு மேடையில் அது மாதிரி கேள்வி கேட்டோம்னா அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. அதாவது ஆக்சுவலி அதுக்கு என்ன விடை அப்படின்னா, தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தை கூட நம்ம ஆத்தா அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஆத்தானா அம்மா. அந்த காலத்துலேருந்தே தமிழ்ல அதையே சென்னை தமிழ்ல ஓ அப்படின்றத அந்த எழுத்தை மிக்ஸ் பண்ணிட்டு கெட்ட வார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க. ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்னா அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆத்தாவுக்கு ஆத்தாலாம் இருக்காங்க இல்லையா, அதே போல அந்த பத்திரிகையாளருடைய ஆத்தாவுக்கு ஆத்தாலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல இருந்து நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஆத்தாலாம் எப்படி உடை ஆரம்ப காலத்துல அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் தான் அணிஞ்சிருந்தாங்க. முதல்ல பிளவுஸே போடாம தான் இருந்தாங்க பெண்கள். ஆரம்ப காலங்கள்ல நான் ரொம்ப தொட்டு சொல்றேன், பிளவுஸ்ன்ற ஒரு விஷயமே வரல. அதுக்கப்புறம் தான் லேடிஸ்க்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தோன்னு அவங்களுடைய மார்பகங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கவும் தான் அதுக்கப்புறம் வெயிலுக்காக தான் அவங்களால வெளியில வர பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில முன்னேறி வரும் பொழுது ஒரு பிளவுஸ் இல்லாம இருக்கிறது ஒரு ஆக்வர்டா தெரியுது அப்படின்றதுக்காக தான் ஒரு பெட்டிகோட் மாதிரி, அதாவது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் தான் ஆரம்ப காலத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த அளவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அதுல நிறைய வெரைட்டி வந்துருச்சு. ஆனா அந்த பத்திரிகையாளர் கேட்டதுக்கான ஆன்சர் என்னன்னா, வெயிலுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றது கிடையாது. நாகரிகம் வளர 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 பிளவுஸ்ன்ற ஒரு விஷயம் பல மாடல்ஸ் வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கோ, அவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு என்ன சூட்டபிள்